வணக்கம், வெல்கம் டு ஷாரடா கைவண்ணம். இன்றைக்கி ஷாரடா கைவண்ணத்தில் ஒரு சூப்பர் டூப்பர் பால்கோவா ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் ரேசின் பால்கோவா ரெசிபி. எஸ்பெஷலி ஷாரடாவுக்கு ரொம்பவே பிடிச்சமான இந்த ரேசின் பால்கோவா ரெசிபியை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படியே சைடாக இப்போ தான் என்னோடய சேனலை லைட்டாக எட்டி பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னைய. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பெருசாக ஒன்றும் அழுத்திக்காதீங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது. ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பால்கோவா கிடைக்கும். நெய் சூடான பிறகு காட்டின் அளவுக்கு கொண்டென்ஸ் மில்க், ஒரு கொண்டென்ஸ் மில்க் ஃபுல்லாக இருக்கும் போது அதில் கால் பகுதி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா ஒரு அரை டீன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொண்டென்ஸ் மில்க் அந்த நெய்யோடு சேர்ந்து கொஞ்சம் குக் ஆகணும். கொஞ்சம் குக் ஆகிட்ட பிறகு இந்த மாதிரி கொண்டென்ஸ் மில்க் கொதித்து வரும்போது அரை கப் அளவுக்கு டஷ் லேடி பால், ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த மில்காக இருந்தாலும் ஓகே தான், பட் நான் இன்றைக்கி டஷ் லேடி யூஸ் பண்ணியிருக்கேன். லைட்டாக இது கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பிறகு ஒரு நல்ல கொதி வர டைமில் இப்போ நம்ம பால் மாவு ஆட் பண்ணலாம். பால் மாவு எந்த பிராண்ட் கூட யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் ஃபர்ன் லீஃபோட பால் மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். 1.5 கப் அளவுக்கு பால் மாவு இப்போ ஆட் பண்ணுறேன். இந்த பால் மாவு ஆட் பண்ண உடனே தான் கொஞ்சம் வேலை இருக்குது நம்மளுக்கு. நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ஏன்னா அது கட்டி கட்டி ஆயிரும். ஸோ இந்த கட்டி தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சின்ன சின்ன கட்டிகள் எல்லாமே அது காணா போயிடும். இதே மாதிரி மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இனிமேல் தான் நம்மளுக்கு கை வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இது அனல் லைட்டான ஒரு அனலை வச்சுக்கோங்க. மிதமான அனலை வச்சுட்டு இது இப்போ கிண்ட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கணும். பால்கோவா வேறு எதுவும் இல்லைங்க, இது தான். இந்த 3 ஐட்டம் தான். இது வச்சு நல்ல ஒரு சூப்பரான ஹோம்மேட் பால்கோவா நம்ம ருசித்து சாப்பிடலாம், ரசித்து சாப்பிடலாம். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் நான் கிண்டுறது எனக்கு ஒரு 5 to 6 minutes எனக்கு பிடிச்சது. இப்போ உங்களுக்கு அனல் உங்களோட பாட்டு அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும். சில சமயத்தில் அனலை பொறுத்து இருக்குது, சில நேரத்தில் பாட் பொறுத்து இருக்குது. அதோட அந்த பக்குவம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு. பக்குவம் எப்படின்னா இந்த மாதிரி பேனில் எதுவுமே ஒட்டக்கூடாது, அதுதான் இதோட பக்குவமே. இப்போ சைட்லாம் இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி வருது பாருங்கள், இந்த மாதிரி ஆக்சுவலி வரவே கூடாது. ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரம் சென்று நம்ம பார்க்கலாம் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு லெவலாக தான் இருக்குது, இன்னும் சரியான பக்குவத்தில் வரல. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. நெய் விட்டு லைட்டாக இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். ஆக்சுவலி இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுருக்கேன். அப்படி உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட நம்ம விட்டுக்கலாம். நம்மளுக்கு ஹோம்மேட்டாக எப்படி வேணும் ஏது வேணும்ன்ட்டு நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான ஒரு பிளாக் ரேசின் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது ரேசின் கேண்டின்னு கூட சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட்டு நான் ஒரு தைப்பூசத்துக்கு நான் போகும்போது ஒரு ஸ்டாலில் இது செல் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் ரொம்ப நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு. பட் நம்ம ஹோம்மேட்டில் நம்ம செய்யும்போது சுகர் நல்லாவே குறைச்சிக்கலாம். இப்போ கொண்டென்ஸ் மில்க் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அது உங்களுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக ஆட் பண்ணியே நீ கூட செய்யலாம். இதில் எந்த ஒரு அதோட பக்குவம் வீணாகாது இந்த சுகர் குறைக்கிறதுல. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த கால் டின் அளவுக்கு அந்த சுகர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பயம் இல்லாமல் நிம்மதியாக தீபாவளிக்கு நல்லா சூப்பராக சாப்பிடலாம். நம்ம ரொம்ப ரீச்சாக இருந்துச்சு ஆக்சுவலி இந்த பால்கோவா. ரொம்ப டெலிஷியஸாக பயம் இல்லாமல் சாப்பிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த பால்கோவாட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லா திரண்டு வருது பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி கிண்டும் போது அது அப்படியே வழுக்கி வழுக்கி விழுகணும். ஓகே, இந்த சமயத்தில் கூட நீங்கள் நெய் வேணா உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். பட் நான் 3 டேபிள் ஸ்பூனோடு நிறுத்திட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ட்ரை எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த தட்டு இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சமாக செஞ்சதுனால ஒரு சின்ன இது எடுத்திருக்கேன்.
நெய் நல்லா தடவி விட்டுட்டு இப்போ வந்து இந்த பால்கோவா வந்துட்டு சுட சுட இருக்கும் போதே வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கணும். நல்லா வந்து அது வந்து நல்லா அமர்ற மாதிரி நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா பிறகு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம கட் பண்ணும் போது. குயிக்காக வந்துட்டு இதை வந்து நம்ம சீக்கிரமாக வந்து கட்ட வைக்கணுன்னா ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். அப்படி உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வேணும்னா கூட நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா அது கொஞ்சம் ஸ்லோவாக வந்து கட்ட ஆரம்பிக்கும். அப்படி குயிக்காக ஒரு 30 மினிட் 1 ஹவர்லேயே வந்து நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. உடனடியாக வந்து நீங்கள் வந்துட்டு நல்லா கட் பண்ணி ருசிக்க ஆரம்பிக்கலாம். இப்போது எனக்கு தாங்கலை, நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் உங்களை வந்து ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வந்து சந்திக்கிறேன். ஓகே, இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியாக்கியாச்சு பால்கோவா. சூப்பர் டூப்பர் பால்கோவா வந்து ரெடியாக இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடில் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அப்புறம் வந்து அதோட திருப்பி வந்து நம்ம போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து திருப்பி விட்டுக்கலாம். ஓ மை குட்னஸ், ரொம்ப சாலிட்டான ஒரு பால்கோவா. எனக்கு வெயிட் பண்ணவே முடியல ஆக்சுவலி. ஓகே, இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுனால கட் பண்ண கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப வாயில் போடும்போதே கரைஞ்சி விழுகும். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரைசின் பால்கோவா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் கூட ஷேர் பண்ணுங்கள். ஷரடா கைவண்ணத்தை வந்து யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். அனைவருக்கும் ஷாரடாவின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பிறகு எனக்கு டைம் இருந்துச்சா கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பட் தீபாவளிக்குள்ளே எனக்கு சந்திக்க முடியுமா அப்படின்னு தெரியல. அப்படி சந்திக்க நேர்ந்தால் கண்டிப்பாக உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் பாய் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.